வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு அன்னாசி பழம் அதன் நன்மைகளும். This video is sponsored by BuyMode mobile app. பொதுவாகவே பூக்களின் மகரந்த சேர்க்கையினால்தான் காய்கள் உருவாகும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த அன்னாசி பழமானது பல பூக்களின் மகரந்த சேர்க்கையினால் உருவாகிறது என்பது நம்மில் பலருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அவ்வாறு பல பூக்களின் மகரந்த சேர்க்கையினால் உருவாகும் இந்த அன்னாசி பழமானது பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த அன்னாசி பழம் சாப்பிடுவதனால் நமக்கு பசி ஏற்படும் தன்மையானது குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் நமக்கு உடல் எடையை குறைப்பதற்கு மிக முக்கியமாக இந்த அன்னாசி பழம் உதவி செய்கிறது. நமது ஜீரண மண்டலமானது சிறப்பாக செயல்படுவதற்கும் மற்றும் மலச்சிக்கலுக்கான நல்லதொரு மருந்தாக இந்த அன்னாசி பழமானது பயன்படுகிறது. பொதுவாகவே நமக்கு உடல் பலகீனமடைந்தாலோ உடலில் காயம் ஏற்பட்டாலோ பழங்களை உண்ண சொல்வார்கள். இவ்வகையில் விட்டமின் சி அதிக அளவில் அடங்கியிருக்கும் இந்த அன்னாசி பழத்தை நாம் சாப்பிட்டோமானால் உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கவும் காயத்திலிருந்து எளிதில் விடுபடவும் இந்த அன்னாசி பழமானது முக்கிய காரணியாக விளங்குகிறது. முக்கியமாக நமது பார்வை தெளிவு பெற இந்த அன்னாசி பழம் பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறது. நமது எலும்புகளை வலுவடைய செய்யும் நுண் சத்துக்கள் அதிக அளவில் இந்த அன்னாசி பழத்தில் அடங்கியிருக்கின்றது. மேங்கனீஸ் என்னும் சத்தும் இதில் அதிக அளவில் காணப்படுகிறது. கால்சியம், பாஸ்பரஸ் முதலான அனைத்து நுண் சத்துக்களும் இந்த அன்னாசி பழத்தில் அடங்கியுள்ளன. இரத்த சோகைக்கு அருமருந்தாக பயன்படுகிறது. இந்த அன்னாசி பழத்தில் 88% தண்ணீர் அடங்கியிருக்கிறது. இதில் நமது உடலில் ஏற்படும் டீஹைட்ரேஷன் என்னும் நீர்ச்சத்து குறைபாடு சமன் செய்ய இந்த அன்னாசி பழமானது பெருமளவில் நமக்கு உதவி செய்கிறது. நம் இதயத்திற்கு தேவையான சத்துக்களும் இந்த அன்னாசி பழத்தில் அடங்கியிருக்கின்றன. அதிக அளவில் நார் சத்து அடங்கியிருக்கும் இந்த அன்னாசி பழமானது இரத்த அழுத்தத்திற்கு அருமருந்தாகவும் புற்றுநோய்க்கு சிறந்த நிவாரணியாகவும் மட்டுமல்ல நமது தோல் பளபளவென இருப்பதற்கும் இந்த அன்னாசி பழமானது பயன்படுகிறது. இந்த அன்னாசி பழத்தை கர்ப்பிணி பெண்களும் சர்க்கரை நோயாளிகளும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. குறைந்த அளவு சாப்பிட்டால் எந்த கெடுதலும் கிடையாது. பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் இந்த அன்னாசி பழத்தை சாப்பிட அனுமதிப்பதில்லை. அவ்வாறல்ல, குறைந்த அளவில் நாம் இந்த அன்னாசி பழங்களை சாப்பிட்டால் நமக்கு உடலுக்கு நல்லது. நார் சத்துக்கள் அதிக அளவில் அடங்கியிருக்கும் இந்த அன்னாசி பழத்தை நாம் அதன் நடுப்பகுதியை விலக்காமல் முழுமையாக அதனை சாப்பிட வேண்டும். இவ்வாறு அதிக அளவில் பயன் தரும் இந்த அன்னாசி பழத்தை நாம் தினசரி நாம் உட்கொண்டு பயன்பெறுவோமாக. நன்றி. This video is sponsored by BuyMode mobile app.